ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்பி ஹோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரொம்ப டேஸ்ட்டான இறால் தொக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா சின்னதாக ஒரு துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் பூ, அப்புறமா 2 கிராம்பு இதை ஃபுல்லாக சேர்த்துட்டு நல்லா புரிய விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம், அதோடய சேர்த்து கொஞ்சமாக சோம்பு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா 2 பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அதை நீட்டு வாக்கில் நான் கட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி அதை வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா வதங்கி வரணும். நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நிலைமைக்கு வர வதக்கி விட்டுக்கோங்க. நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கல, அதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டையும் நல்லா தட்டிட்டு உரலில் அதை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அப்புறமா 2 சின்ன பழுத்த தக்காளி பழத்தை வந்து அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தொக்கு வச்சு ஜஸ்ட்டு ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டோனாலே சூப்பராக இருக்கும். சண்டே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். தக்காளி கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போது தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுறலாம். இந்த மசாலா எல்லாமேவும் எண்ணெயில் நல்லா வதங்கிட்டு அதோட பச்சை வாசனைகள்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து இறால் வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் போட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இறாலை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மசாலாவோட கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இறால் வேகிறதுக்கு தனியாக தண்ணி சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி கலந்து விட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னாலே இறால்லேருந்து நிறைய தண்ணி வரும். பாருங்கள், நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றலாம், ஆனால் எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குங்க. இதை இடையில இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. திருப்பி ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி திருப்பியும் நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த டைமில் எனக்கு இறால் கொஞ்சம் நரன்னு இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து திருப்பியும் கொஞ்சம் நேரம் வேக வச்சேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சேன். நல்ல ஓரளவுக்கு இந்த தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தயிர் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேணாம். கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு மல்லி இலைகள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டான இறால் தொக்கு சூப்பராக பண்ணியாச்சு. கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை காரசாரமாக சூப்பரான இறால் தொக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இறால். எவ்வளோ பெரிய இறால் வந்து குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.